ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை உண்டு திரு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ஆர்சி புக்கில் எப்படி ஹைப்போதெட்டிகேஷன் ரிமூவ் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வந்து ஹைப்போதெட்டிகேஷன்னா நீங்கள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. அதாவது நீங்கள் ஒரு கார் இல்லை பைக்கு ஏதாவது ஒரு ரெண்டில் ஏதாவது ஒன்று லோன் மூலியமாக எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக்கில் வந்து பேக் சைடு வந்து அந்த ஃபைனான்ஸ் நேம் வந்து இருக்கும் கண்டிப்பான முறையில். இப்போ வந்து ரெடி கேஷ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் நேம் இருக்காது. இதே இது லோன் மூலயமா நீங்கள் ஒரு காரு பைக் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய ஃபைனான்ஸ் நேம் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபைனான்ஸ் க்ளோஸ் பண்ண பிறகு அதுக்கான என்ஓசி லெட்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. என்ஓசியை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த பட்டனை வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த என்ஓசி லெட்டர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்சி புக்கில் வந்து அந்த நேமை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஆர்டிஓ வந்து டேரெக்டாக தான் போகணும். ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு தான் ஆர்டிஓவில் போய் அந்த ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணணும். நீங்கள் இதே டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா இதுக்கான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து 1200 1500 வர சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆன்லைன்லேயே பண்ணோம்னா மிஞ்சி போனால் அதுக்கு ஃபீஸே நம்ம வந்து 275 தான் ஃபீஸே கட்டுறோம். இதில் வந்து நீங்கள் போக வர சார்ஜஸ் மட்டும்தான். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மினிமம் ஒரு 500 முடிஞ்சிடும். அதுக்காண்டி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆர்சி புக்கில் இருந்து அந்த ஃபைனான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இனி வண்டி சொந்தம் அப்படின்னு வரும். இல்லாட்டி நீங்கள் ஒரு வண்டி விற்க போனால் கண்டிப்பாக அந்த என்ஓசி பேப்பரை வந்து கையிலே கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்கும். இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், இதில் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம அப்லோடு பண்ணணும். இது எல்லாமே நம்ம நேரில் ஆர்டிஓக்கு விசிட் பண்ணி கொண்டு போகணும். இதில் 5 டாக்குமெண்ட் சொல்லி இருக்குது. அந்த 5 டாக்குமெண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வர்ற வீடியோவில் பார்த்துங்க. வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கொஞ்சம் சிரமப்படாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இதை சேவ் பண்ணலாம். இதை அவங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி பரிவாகனை டைப் பண்ணிக்கோங்க. பரிவாகன் எதுனா அதில் ஹோம் பரிவாகன் சேவா அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கு இதான் மெயின் பேஜ் பரிவாகன் வெப்சைட்டு. இதில் வந்து வெஹிக்கிள் ரிலேட்டடாக சர்வீஸ் எல்லாத்தையுமே இது வரலாம். இதில் ஆன்லைன் சர்வீஸ்ன்னு இருக்கா, அதில் வந்து வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அதுலேயும் உங்கள் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதில் எதனாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். நான் வந்து ஆன்லைன் சர்வீஸில் போய் வெஹிக்கிள் ரிலேட்டட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆர்சி புக்கை தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் ஃபைனான்ஸை. அதனால் இதில் வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணும்போது தமிழ்நாடு நம்ம செலக்ட் பண்ணுறோம். தமிழ்நாடை செலக்ட் பண்ணுவோம். இதில் வந்து உங்களுடைய ஆர்டிஓ வந்து கேட்கும். நீங்கள் வந்து எந்த ஆர்டிஓவில் வந்து அந்த ஆர்சி புக்கை வந்து லோனை க்ளோஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆர்டிஓ கேட்கும். அந்த ஆர்டிஓ நேமை வந்து நீங்கள் வந்து சர்ச் ஆர்டிஓவில் போய் கிளிக் பண்ணி ஆர்டிஓ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே உள்ள டிக் பாஸை வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ரொசீட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து மறுபடியும் ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்படி ஓயாமல் நம்ம இது கொடுக்குறாப்புலையே இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அதில் ஹைப்போதெட்டிகேஷன் அடிஷ்னல் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதில் பக்கத்துலேயே ஹைப்போதெட்டிகேஷன் டெர்மினல்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் இருக்கும். உங்களுடைய வண்டி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். வண்டி நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணவோ உங்கள் வண்டி சேஸ் நம்பர், உங்கள் ஆர்சி புக்கில் சேஸ் நம்பர் இருக்கும். அதில் கடைசி 5 நம்பரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணி வெரிஃபை டீட்டெயிலை வந்து கொடுங்க. வெரிஃபை டீட்டெயிலை நீங்கள் கொடுக்கும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இதில் அத்தன்டிகேட் யூசர், அதாவது ஆர்சி புக்கில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மொபைல் கையில் இருந்தால் யூசிங் மொபைல் ஓடிபி கொடுங்க. இல்லாட்டி ஆதார வெரிஃபையும் அவங்க ஓடிபி வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள். நம்மகிட்ட வந்து ஆர்சி புக்கில் வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க்கில் இருக்குது. அந்த மொபைல் நம்பர் கையிலையும் இருக்கனால அதையும் நான் கொடுக்குறேன். அதில் கடைசி 4 நம்பர் காமிப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஜெனரல் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அலர்ட் மெசேஜை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து என்டர் ஓடிபியில் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபியை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இதில் வந்து நீங்கள் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய பைக் வந்து உங்கள் பைக் இல்லை கார் வந்து எந்த ஃபைனான்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லி அதுலேயே காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபைனான்ஸில் என் பைக் இருக்குது. அதில் வந்து இருக்கனால இப்போ ஆக்ஷன் பக்கத்தில் டெர்மினல் இருக்குது. அதை நான் கிளிக் கொடுக்குறேன். டெர்மினல் கொடுக்கும். உங்களுடைய லோன் வந்து என்னைக்கு க்ளோஸ் ஆச்சோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய என்ஓசி லெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுடைய க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. லோன் க்ளோசிங் டேட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு
எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்த பிறகு கீழே வாங்க. கீழே வந்துட்டு அதை எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் தப்பாக இருந்துச்சா எடிட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. உங்களோட இன்சூரன்ஸ் வந்து இருக்கா என்னன்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லாட்டி புது இன்சூரன்ஸ் கூட நீங்கள் போட்டு போய்க்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து மொத்த டோட்டல் சார்ஜஸ் வந்து ரூ. 250 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபுல்லாகவே போஸ்ட்டில் வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து ரூ. 25 கேட்பாங்க. கிளிக் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் டீட்டெயில் கொடுங்க. உங்கள் டீட்டெயிலாம் கரெக்டாக பார்த்துட்டு கன்ஃபார்ம் டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டுறது வந்து ரூ. 275 அமௌண்ட் கட்டுறாப்புல வரும். ஓகேவா? இது வந்து கொரியர்லேயே வந்துடும். பேங்க் வந்து கனரா பேங்க் செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்கள் யூபிஐ ஐடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் QR கோடு கேட்பாங்க. நம்ம வந்து QR கோட்னா உங்களோட ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே இதில் எதை வச்சனாலும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு விடதாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு பிரிண்ட் CMV ஃபார்ம் 35. நான் 35ன்னு ஒரு ஃபார்ம் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா அப்லோட் பண்ணணும். அது இந்த ஃபார்ம் தான். இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஆன்லைனில். உங்களுக்கு அமௌண்ட் கட்டவும் டீட்டெயிலாகவே உங்கள் நம்பர்லாம் போட்டு இந்த ஃபார்ம் வந்துடும். பக்கத்தில் பிரிண்ட் ரெசிப்ட் இருக்குது. அந்த பிரிண்ட் ரெசிப்டையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு போகணும். கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதனால் இது வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்ச பிறகு உங்களுக்கு அந்த CVV ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த CVV ஃபார்மையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். ஓகேவா? பேமெண்ட்டுன்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிரிண்ட் CMV ஃபார்ம் 35 இருக்குது. அந்த CMV ஃபார்மையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து உங்கள் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். உங்களோட வண்டி நம்பர், RDO எல்லாமே இதில் வந்து காமிக்கும். இதையும் நீங்கள் வந்து கிளியராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அப்லோடும் பண்ணணும். அதனால் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபைல் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்லோடு பண்ணுறதுக்காண்டி உங்கள் டீட்டெயிலில் வந்து தனித்தனி ஃபைல் போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்லோடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேம் ஃபுல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறாப்புல பாருங்கள், நம்பர் எதுவும் போடாமல். ஓகேவா? இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் இருந்தால் மறுபடியும் உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. உங்களோட வெஹிக்கிள் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. இல்லாட்டி உங்களுடைய RTO இது கேட்கும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் பதட்டப்படாமல் இதை பண்ணுங்க. ஓகேவா? ஒவ்வொரு நேரம் RTO இருக்கும், ஒவ்வொரு நேரம் வெஹிக்கிள் நம்பர் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. அப்பப்போ வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு தான் போகிறாப்புல இருக்கும். ஓகேவா? மேலே உள்ள ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணால் ஆடு பெண்டிங் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும். அதில் அப்லோட் பெண்டிங் டாக்குமெண்ட் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், சேஸ் நம்பர், அடுத்த அப்ளிகேஷன் நம்பரும் ஒரு நம்பர் வரும். ஓகேவா? உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்னால் வெஹிக்கிள் நம்பர், சேஸ் நம்பரும் நமக்கு தெரியும். ஆனால் அப்ளிகேஷன் நம்பர் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ அதுக்குத்தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மறுபடியும் ஸ்டேட்டஸை போய் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது, அதை கொடுத்து வெஹிக்கிள் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட வெஹிக்கிள் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி கீழே உள்ள கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கொடுங்க. சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வெஹிக்கிள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து கீழே இருக்கும். அப்ளிகேஷன் நம்பருக்கு அதில் கைப்பற்றிகேஷன் இருந்தோம் கடைசியாக நம்ம இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் தான், அந்த நம்பர் தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர். ஓகேவா? 5ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, எப்பயுமே கடைசியாக வந்துடும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்ச அப்ளிகேஷன் நம்பர் வந்து இதுதான். அதுக்கு முன்னாடி உள்ளதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து அப்ரூவல் ஆகாது. ஓகே? இப்போ மறுபடியும் அதேபடி ஆடு பெண்டிங் டாக்குமெண்ட் அப்லோடு டாக்குமெண்ட்டில் போகிறோம். இப்போ நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது நம்மளுடைய வெஹிக்கிள் நம்பரை ரிஜிஸ்டர் நம்பரில் என்ட்ரு பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேஸ் நம்பர் பார்த்தீங்களா, நம்ம சேஸ் நம்பர் நமக்கு தெரியும். இப்போ அப்ளிகேஷன் நம்பரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அப்ளிகேஷன் நம்பரையும் நம்ம இதில் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கொடுக்குறோம். வெரிஃபை ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னா லோட் ஆன பிறகு நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு மறுபடியும் OTP ஜென்ரேட் பண்ண கேட்கும். OTP கொடுத்த பிறகு அலர்ட் மெசேஜ் வரும். அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் OTP இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்டர் OTP உங்களுக்கு போன OTP என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய நேம், ஓனர் நேம், ஃபாதர் நேம், அவங்களுடைய டேட் எல்லாமே வந்துடும். அதில் ஹைப்பர்திஃபிகேஷன் இது வந்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே பண்ண பிறகு இதில் நான் சொன்ன டாக்குமெண்ட் ஃபுல்லாமே அப்லோட் பண்ணுறாப்புல இருக்கும். ஃபார்ம் 35, அடுத்த ஃபைனான்ஸ் NOC லெட்டர், இன்சூரன்ஸு, PUCனா பொல்யூஷன் சர்டிஃபிகேட், அது ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னா RC புக். ஓகேவா? இப்போ வந்து ஃபார்ம் 35. ஃபார்ம் 35 வந்து நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, பேமெண்ட் பண்ண உடனே அந்த இதுதான் ஃபார்ம் 35. ஓகேவா? அப்லோட் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. 1 MBக்குள்ளே இருக்கணும். கூட இருந்துச்சுன்னா உள்ளே எடுத்துக்கிறாது. அடுத்து ஃபைனான்ஸ் NOC லெட்டர், உங்களுடைய ஃபைனான்ஸில் NOC லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பாக வாங்கிடுங்க. வாங்கிட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ், உங்களுடைய இன்சூரன்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய இன்சூரன்ஸை வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா?
உங்களோட இன்சூரன்ஸ் இதில் அப்லோடு பண்ணிடுங்க. புதுசாக இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கரண்டில் இருந்தால் மட்டும் அப்லோட் பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணிடாங்க. அடுத்து பியூசி சர்டிஃபிகேட், அதாவது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களோட டிரைவிங் ஸ்கூல் பக்கத்தில் போய் எடுத்துக்கணும். 100 ரூபா கேட்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதாவது உங்களுடைய ஆர்சி புக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இது 5மே நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? அப்லோட் பண்ணி முடித்த உடனே அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குது, அதை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சா, வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம ஃபார்ம் வந்து 35. ஓகேவா? இந்த ஃபார்ம் 35 வந்து நமக்கு வந்து என்ஓசிலேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த என்ஓசியே நீங்கள் வந்து அந்த இதை அப்லோடு பண்ணுங்க. சரிங்களா? என்ஓசிலேயே உங்கள் ஃபார்ம் 35 இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதனால் பிரச்சனை இல்லை. போகும்போது கண்டிப்பாக அந்த என்ஓசியில் உள்ளதை ஒரிஜினல் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. நீங்கள் எதை அப்லோடு பண்ணாலும் சரி, ஒரிஜினல் கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு அடுத்து இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துருங்க. அப்லோடு பண்ணிவிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு எல்லாத்துமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு 1-2 ட்ரிப்பு வியூ பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? வியூ பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பியூசி சர்டிஃபிகேட் அதுவும் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அதையும் நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். ஒவ்வொன்றா இப்படி 5மே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கரெக்ஷன் தோணாது. உங்களுக்கும் கரெக்டாக இருக்குது, நம்ம அப்லோட் பண்ண சரியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேவா? இப்போ நம்ம 4 இதை வியூ பண்ணியாச்சு. இப்போ ஆர்சி புக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஃபார்ம் என்ஓசி லெட்டரையும் நம்ம வந்து ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதையும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? எல்லாத்தையுமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு படம் வரணும், இல்லாட்டி அடுத்த பேஜுக்கு வந்து உங்களால் போக முடியாது. ஓகேவா? எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கணும். இதுதான் ஒரிஜினலில் வந்து அந்த சீல்லாம் வச்சு வரும். அதனால் நீங்கள் பார்த்துங்க. பார்த்து முடிச்சுட்டு ப்ரொசீட் ஃபீச்சர்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்தர்னு ப்ராசஸர் ஃபர்தர்னு இருக்கும் கீழே, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு மறுபடியும் ஹோம் பேஜே வந்துடும். இப்போ மறுபடியும் இதில் நீங்கள் வந்து என்டர் உங்களோட வெஹிக்கிள் நம்பர் அடிங்க. ஓகேவா? என்டர் வெஹிக்கிள் வந்து உங்களோட வெஹிக்கிள் நம்பர் அடிச்சுட்டு அதேபடி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதேபடி அந்த மெயின் பேஜுக்குள்ளே போகணும். ஓகேவா? அதேபடி கீழே டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து பார்க்க போகிறோம். மறுபடியும் அதே கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆட் பெண்டிங் டாக்குமெண்ட், அப்லோட் பெண்டிங் டாக்குமெண்ட் இருக்குது, அதை கொடுத்து பழையபடி உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், சேஸ் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. மறுபடியும் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வரவும் உங்களுடைய ஓடிபி வந்து பழையபடி என்டர் பண்ணிக்கோங்க. பழையபடி நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் இப்போ வரும். மறுபடியும் ஹைப்போதெட்டிகேஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் டாக்குமெண்ட், நம்ம வந்து டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணால் சப்மிட் டாக்குமெண்ட். இதில் வந்து டவுன்லோடு கேட்குது பார்த்தீங்களா, இதில் என்ன கேட்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்ளிகேஷன் மெனு ஸ்டேட்டஸ் ரீப்ரிண்ட் ஃபார்ம் ரிப்பீட் ரெசிப்ட்னு இருக்குது, அதை நம்ம இப்போ வந்து பார்க்கணும். இப்போ வந்து பழையபடி உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் அப்லோட் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழையபடி எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? எல்லாமே இருக்குது, அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு காமிச்சிருக்கு. இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பழையபடி நம்ம வந்து வெளியே வர்றோம். வெளியே வந்த பிறகு உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க. வெஹிக்கிள் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட்டு கொடுக்குறீங்க. ப்ரொசீட்டு கொடுத்தோன்னே மறுபடியும் ப்ரொசீட் ஆப்ஷன் பாப்பப் ஓப்பன் ஆகும். மறுபடியும் அந்த பாப்பப்பில் வந்து உங்களுடைய ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி முடித்தோடனே இப்போ உங்களுக்கு வந்து எப்படி வருது, அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட்டஸில் போயிட்டு பிரிண்ட் ரிசீப்ட் ஃபார்முன்னு காமிச்சிச்சு பார்த்தீங்களா, நம்ம அந்த இது சப்மிட் பண்ணும்போது அதை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு வந்து கீழே 5ஆவதாக இருக்குது. அதை கொடுத்துட்டு ரிசீப்ட் ரீப்ரிண்ட்னு கொடுத்தீங்களா, ரீப்ரிண்ட் ரிசீப்ட்னு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய டிரான்ஸ்மிஷன் கேட்கும். செலக்ட் த டிரான்ஸ்மிஷன் அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் என்ட்ரு பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே உள்ள கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஷோ டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோ டீட்டெயில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஷோ டீட்டெயில் கிளிக் பண்ணவும் உங்களுக்கு இப்படி தான் வியூ ஆகும். இதில் பிரிண்ட் ரெசிப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிண்ட் ரெசிப்டை இது பண்ணிக்கோங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லான பிறகு பிரிண்ட் ரெசிப்டை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபைனல் சப்மிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு, பிரிண்ட் சிவிபி ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியாச்சு. 3 இப்போ 3ஆவது ஸ்டெப்பு தான் ஃபைனல் சப்மிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஹோம் பேஜ் போகிறோம். ஓகே, யுவர் புக் யுவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டிஓ, அதாவது நீங்கள் ஆர்டிஓக்கு என்ன போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ண சொல்கிறாங்க. அதையுமே நம்ம பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும்.
இப்போ ஹோம் பேஜ் போகிறோம். ஹோம் பேஜுக்கு வந்துட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் புக் அப்பாயின்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்ச்சா கொடுத்துட்டு கெட் டீட்டெயில் கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களோட டீட்டெயில் எல்லாம் வரும். இதில் செலக்ட் அப்பாயின்மெண்ட் டேட்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் நோட்ஸ் கொடுங்க. இண்டிகேட்டர் ஹாலிடேன்னா ரெட் கலர் இருக்கும், இண்டிகேட்டர் அவைலபிள்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி புக்குன்னா எல்லோ கலரில் இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம போகிற டேட் வந்து ப்ளூ கலர் இருக்குது, அதில் ஒரு டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து கீழே வந்து இது இருக்கும், ஷோ ஸ்லாட் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா உங்களுக்குள்ள டைமிங் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதில் காமிக்கும். அதில் வந்து ஆடியோ வந்து 10 to 4 மணி வரை இந்த ப்ராசஸர் வந்து நடக்கும் அப்படிங்கிறத. மொத்தம் 40 சீட்டு. அதில் ஆக்ஷன் கொடுக்குறாங்க. ஆக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டால் புக் யுவர் யூசர் டீட்டெயில் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஸ் ஆர்னோங்க இருக்கும். சுயர்னா எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. எஸ்ன்னு கொடுத்த பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் ஆயிரும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்துடும். இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண அப்பாயின்மெண்ட்டுக்கான பிரிண்ட் அவுட்டு. இதில் வந்து நீங்கள் கவுண்டர் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் டேட்டு கவுண்டர் வந்து A3 A2 MUI A1 இதில் 3 கவுண்டருக்கு போகணும். நான் அப்படித்தான் போனேன். 2 கவுண்டரில் போய் கொடுத்தேன். அவங்க சைன் பண்ணாங்க. சைன் பண்ணி முடித்த உடனே எனக்கு வந்து ஆல்ரெடி 1 வீக்கு மேக்ஸிமம் 15 நாளுக்குள்ளே எனக்கு வந்து வந்துடுச்சு. கொரியரில் தான் வரும். ஓகேவா, இதே நீங்கள் இப்போ சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கொரியரில் தான் இப்போ வரும். அதனால் நம்ம நேராக கொடுத்துட்டு போகலாம். இங்கே வேலையே எனக்கு மினிமம் பார்த்தா ஒரு 1/4 மணி நேரம் வேலை தான். நேராக போய் நான் கொடுத்தேன். உங்களுக்கு என்னைக்கு தோது இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அன்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட போய் நேராக போய் விசிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு ஒரு 1000 ரூபா மிச்சமாகும் மினிமம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு நீங்கள் போட்டு போகாதீங்க. என்னைக்கா ஒன்றா ஃப்ரீயாக இருக்கட்டையும் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க. இது நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய இன்சூரன்ஸு, இப்போ ஆர்சி புக்கு ஒரிஜினலு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ஒரிஜினல், என்ஓசி ஒரிஜினல், அடுத்து அப்ளை பண்ணோம்ல ஆன்லைனில் இந்த ரிசிப்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணால் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து கண்டிப்பாக கொண்டு போகணும். இப்போ வந்து என்னுடைய பழைய ஆர்சி புக்குக்கும் புது ஆர்சி புக்கும் உள்ள வேறுபாடு காட்டுறேன். என்னுடைய பழைய ஆர்சி புக்கில் வந்து ஃபைனான்ஸு HDFCன்னு இருக்கும். இப்போ புதுசாக எனக்கு வந்து இந்த ஆர்சி புக்கை பாருங்கள். இதில் வந்து அந்த HDFC வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இது பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் 2A அப்படின்னு வரும். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில்